உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகராசி சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். ராசிக்கு அதிபதி சந்திரன். இவர்களினுடைய ஒவ்வொருத்தருடைய மனோகாரகனுமே சந்திரன் தான். எப்படி சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் இவர்களினுடைய ராசியே. இப்போ உங்களுடைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி சந்திரன் அந்த கடகராசியில தான் இருக்கும். எப்படி அந்த மனோகாரகனை குறிக்கக்கூடிய அந்த கிரகமே இவர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எப்போதுமே பாத்தீங்கன்னா மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். தான் செய்யறதுதான் கரெக்டான முடிவு. மற்றவர்கள் சொல்றத இவர்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு ஆளுமை திறன் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கையில எடுத்து செய்யக்கூடியவர்கள். நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு கேட்டரிங், அடுத்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் கிட்ட பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யறது, பேசுறதுதான் வேலையே இவர்களுக்கு. அந்த மாதிரியாக அந்த பேச்சினால இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் தான். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தொழில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் ஒரு பொருளை வச்சா அது அப்படியே மனம் கவரக்கூடிய அளவிற்கு அந்த பொருள் இருக்கும். அந்த அளவுக்கு இவர்கள் சாதாரணமா தான், ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா செய்வாங்க. அந்த சிம்பிளான ஒர்க்குமே பாத்தீங்கன்னா மற்றவர்களை கவரக்கூடிய அளவிற்கு அந்த வேலை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். எப்படி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்க போகுது இந்த மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வருகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். சாரி, உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வீடு வாங்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நமக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையணும், நமக்குன்னு ஒரு நிலம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்துக்களை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல இவர்கள் யார் சொன்ன பேச்சும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி என்பர்கள் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அலுவலகத்துல இவர்கள் சொல்றதுதான் மற்றவர்கள் கேட்கணும்ன்ற இடத்துக்காக இவர்கள் மிகவும் ஒரு அதற்குண்டான சில முயற்சிகளை போடுவாங்க. நான் செய்ததுதான் சரி, இந்த இடத்துல இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு அதை நோக்கி டிராவல் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த மே மாதத்துல இருக்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுயமாக, அதாவது பூர்வீக சொத்துக்கள்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு அங்காளி பங்காளி சண்டை இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்களே வேண்டாம், அதை பராமரிக்க முடியாது நம்மளால, அந்த பூர்வீக சொத்துக்கள்னால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதன் மேல இருக்கக்கூடிய சில ஆர்வங்கள் குறைந்தாலும் இந்த இடத்துல இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள்னால சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு வியாபாரம் கூட ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால, அதுவும் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய ஒரு பங்கோ இல்ல அதன் மூலமாக வரக்கூடிய சில விஷயங்களோ உங்களுக்கு ஒரு வியாபார நோக்கத்தோட தான் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள்லாம் இந்த மே மாதத்துல கண்டிப்பாக இருக்காது. சில பேர் ரொம்ப மனப்பதற்றத்தோட இருக்கிறீங்க கடகராசி என்பவர்கள். எதனால இந்த மனப்பதற்றம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய
12ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது பகவான். அதனால உங்களுக்கு வருமானத்தின் மீது பெரிய அளவுக்கு ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. எப்படா நம்மளுக்கு வருமானம் பாதிக்கப்பட்டுருமோ, வேலை போயிடுமோ இப்படின்ற ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு வேலை இழப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. சில பேருக்கு எனக்கு வேலை போயிடுச்சு மேடம், எனக்கு மார்ச் மாதம் வேலை போயிடுச்சு, பிப்ரவரி மாதம் வேலை போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலைக்கு நிறைய அப்ளை பண்ணியாச்சு மேடம், அதான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கடகராசி என்பர்கள் பிரயாணங்கள் மேற்கொண்டு அவர்களினுடைய தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதாவது வெவ்வேறு இடத்திற்கு சென்று இவர்களினுடைய ப்ராடக்ட்ஸை ஒரு ப்ரமோட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இருக்கு. அதனால யார் யாருக்கெல்லாம் தொழில் செய்யணும்னு ஆசை இருக்கோ, ஏன்னா எங்களுக்கு உழைச்சது போதும், தொழில் செஞ்சா நல்லா இருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல பாத்துக்கிறது நல்லது. ஜாதகம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இத மாதிரியான சில அமைப்புகளை வச்சு அந்த ஜாதகம் கணிக்கும் போது அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில் நீங்க தொழில் செய்யறதுக்கு தகுதியானவர், நீங்க வேலை செய்யறதுக்கு தான் தகுதி இருக்கு, உங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு உண்டான தகுதி இல்லை அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லலாம். அதனால தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாதத்துல உங்களுடைய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. தொழில் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் உங்களுக்கு இந்த மாதத்துல கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரயாணங்கள் அதிகரிக்க போகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்லயும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இது வரைக்கும் விவாகரத்து வழக்குகளை நோக்கி பயணிச்சிட்டு இருந்த இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது இப்ப மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு தருணத்தையும் நோக்கி பயணிக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியாக அக்கறை காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்க, அரசாங்க உத்தியோகத்திற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியும் பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுடைய பிறந்த கால நேரத்திற்கும் டயத்துக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேதி, வருடம், இதை பொறுத்து ஒரு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சில சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இந்த மாதிரியான ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கடகராசிக்கு குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். அதே மாதிரி சனி 9ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த வித மாற்றங்களும் மே மாதம் இருக்க போறதில்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆகிற குரு பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக வந்து ராசிக்குள்ளேயே வரார். அதை அப்போ நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் வரக்கூடிய ராசிக்குள்ளே வரக்கூடிய பயிற்சிக்கு வேணுங்கிற சில ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்வாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை, நல்ல முன்னேற்றம், அது மாதிரி சில விஷயத்துக்கு வேணுங்கிற அடிப்படையான சில விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் முதல் 2 வாரம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மே மாதம் வந்து செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி சனியோட சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் தவறு. ஆனால் 3rd and 4th வீக் செகண்ட் ஆஃப் மே மாதம் பாருங்க, செவ்வாய்ங்கிற ஒரு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். அதாவது நல்லா 10ஆம் இடத்துக்கு வந்து வரும்போது அருமையான விஷயம். அவரோட வீட்டுக்கு அவரே வரார். ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்துல வருவது வந்து ராஜயோகாதிபதி வருவது தொழிலில் முன்னேற்றம், நல்லாவே வந்து வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு நம்ம ட்ரை பண்ணோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி 11லே இருக்கிறார். மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா
12ஆம் இடத்துக்குள்ள வந்து குருவோட சேர்றாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பண வரவுகள் நிறைய வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு பிரயாணங்கள், குடுக்கல் வாங்கல நல்ல விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பல நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 உண்டு. மே மாதம் உண்டு. அதே மாதிரி சூரியனும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ மே மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்க சாமி? ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னா, முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் மேன்மை, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல சேஞ்சு, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸு, நல்ல ஒரு ரிசல்ட்ஸு. அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு, ரெகக்னிஷனு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராகு 8லேருந்து கேது 2லேருந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இருந்து. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தது. மே 2nd வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா குரு 12லேருந்து விரயங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது நல்ல விரயமாக, சுப விரயமாக அல்லது அசுப விரயமானு பார்க்கும் பொழுது, இது மாதிரி கிரக அமைப்பு வரும் பொழுது நல்ல ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வருது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் நீங்கள் நல்ல அமைப்பு பண்ணிக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, ஆயில்ய நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அதே சமயத்தில் அந்த லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரி யோகமான தசைகள் போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது யோகமான திசையா, சுமாரான திசையா, இந்த கோச்சார் அமைப்பாகிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் எப்படி இருக்குது, எது மாற திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புகிறது, எது மாற சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வேலை வாய்ப்பா, தொழிலா, சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறது தான் நேச்சுரலாக நல்லா வரும். ஸோ எது மாதிரி அமைப்புகள் அவங்க இருக்காங்க, எந்த பாவம் வந்து வலுத்திருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, திருமணம் வந்து காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி டைமில் நடக்கும், லேட் மேரேஜில் மாதிரி நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா, அல்லது வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நடக்குமா. சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அமைப்புகள் நிறையா இருக்குது, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து எது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் எது மாதிரி அமைப்பை கொடுக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அற்புதமான ஒரு முடிவுகள், தேவையற்ற நீங்கள் வந்து நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்யாமல் நமக்கு எந்த விஷயங்கள் காத்து இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இப்படி பண்ணால் பரிகாரம் பண்ணால் சரியாருங்கிற மாதிரி மூட நம்பிக்கைலாம் போகாமல் என்ன காட்டுதுங்கிறத மட்டும் நம்ம சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளில் போய் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை செய்து அந்த காலகட்டம் வருவது வரைக்கும் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணவரவில் வந்து எந்த விதத்திலையும் குறைவு இல்லாமல், அதே சமயத்தில் வந்த பணத்தை நான் இப்படி விட்டுட்டேங்க சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் எது வரும்பொழுது எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதை நம்ம முதலே நம்ம தெரிந்து கொண்டு, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஒருமே நடக்காத மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன போட்டாலும் பார்த்தீங்கன்னா பண விரயங்கள் தான் ஆகுமே ஒழிய பணம் வரவு வராது. ஸோ அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வேகமாக போனீங்கன்னா நல்லா நடக்கும். எந்த நேரங்கள் வந்து நமக்கு அருமையான நேரங்களை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்
சிச்சுவேஷனை அமைத்துக்கொண்டு நம்ம முயற்சிகளை வந்து பிளான் பண்ணோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எது மாதிரி விஷயத்தை நம்ம நோக்குறோம், எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும், எந்த மாதிரி ப்ரொஃபஷன் நமக்கு வேணும், எது மாதிரி ஃபினான்ஷியல் கோல் நமக்கு இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து, அதே சமயத்தில் நம்மளுடைய 12 பாவமும் நம்ம ஜாதகத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி, தனமாக இருந்தாலும் சரி, சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்காக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, எந்த நேரத்தில் எது விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முன் எச்சரிக்கையோட, முன் யோசனையோட நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளையும் வாழ்க்கை செயல்பாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது என்னன்னா, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகும்பொழுது அது எப்படி வழிகாட்டுகிறதோ, எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், எந்த இடத்துல திரும்பணும், எந்த மாதிரி இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணி நம்ம போகும் இடத்தை போய் சேர்றோமோ, அதே மாதிரி இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்தீங்கன்னா துல்லியமான ஒரு நம்மளோட கர்மா பாத் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற மன சங்கடங்களை அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. கடக ராசி, கடக லக்னம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்துலாம் நீங்கள் தான் ஜாக்பாட். ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் வந்து உச்சமடைய போகிறாரு. ஸோ டைம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போவே உங்களுக்கு என்னங்க எல்லாம் நிறைய நல்ல நியூஸ் வந்துருக்கும். இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நல்ல நியூஸ், கல்யாணம், காது குத்துன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். அடுத்த மாதத்துலேருந்துலாம் உங்களுக்கே நிறைய நல்லது நடக்கும், எக்கச்சக்க நல்லது நடக்கும். சரிங்களா? அதுவும் நீங்கள் வந்து இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான ஏன்னா உங்கள் 4ஆம் வீட்டுனா குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. இது வந்து தாய் ராசி, பெண் ராசி, நீர் ராசி, குடும்பத்துக்காக நிறைய உழைக்கிறவங்க. குடும்பத்துக்காக நான் வீடு வாங்கணும், குடும்பத்தோடு போகிறதுக்காக ஒரு கார் வாங்கணும், என் குழந்தைக்கு கல்யாணம் வரப்புதானா நான் நகை சேர்க்கணும், குடும்பத்துக்காக நிறைய சேர்ப்பீங்க. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் போடுற பணம் இப்போ மல்டிப்ளை ஆகும். நீங்கள் ஏதாவது லேண்டாக வாங்குறீங்க, ஃப்ளாட்டாக வாங்குறீங்க, இல்லை நகை சேர்க்குறீங்க, நல்ல இடத்துல சிட் ஃபண்டை போடுறீங்க, இல்லை நல்ல இடத்துல ஸ்டாக் வாங்குறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் வாங்குறீங்கன்னா இப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து மனசில் வந்து கிளாரிட்டி நல்லா நிற்குங்க, சரியான கிளாரிட்டி வரும். ஏன்னா இது வந்து எமோஷ்னல் ராசி. கடகம் வந்து ரொம்ப எமோஷ்னல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், எல்லாரும் ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருப்போம். அவன் மட்டும் தனியாக கொஞ்சம் சுகமாக இருப்பான். ஏன்டா டல்லாக இருக்க? தெரியல மச்சான், சும்மாடா, போர் அடிக்கிறா, வாழ்க்கையே பிடிக்கிறடா, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கிறா டைலாக் பேசுவான். திடீர்னு ஒரு வாரம் கழித்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டையை பேசிகிட்டு இருப்போம். அவங்க நல்லா எழுதிடலைன்னா கூட அதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக இருப்பாங்க. உனக்கு பயமாக இல்லைன்னா பார்த்துக்கலாம்டா அப்படின்வாங்க. ஒரு டைம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஒரு டைம் பார்த்தா ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அந்த பேர்லாம் பாருங்களேன், சந்துரு, சந்திரன், தினகரன், தினேஷ், இந்த மாதிரி நிலவு சம்பந்தமான பேர்கள் நிறைய வரும். சந்திரா, இந்த மாதிரிலாம் வரும். அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து நாங்கள் சைக்காலஜியில் சொல்லி தருவோம். அஸ்ட்ராலஜியும் கலந்து சொல்லி தருவோம். அவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப எமோஷ்னலான பர்சன். அந்த எமோஷ்னலான பர்சனுக்கு வந்து இப்போ வந்து மனசு கிளாரிட்டின்றது ரொம்ப கிளியராக கிடைக்கும். அந்த மனசு கிளாரிட்டி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நேரம் நல்லா இருக்குனால வீடு வாங்குறதோ, நகை வாங்குறதோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனி செலக்ட் பண்ணுறதோ, அதில் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். இது ஒன்று. அடுத்து வந்து வேலையில் வந்து அடுத்து டக்குன்னு முன்னேறதுக்கு யாரை பிடிச்ச வேலை கிடைக்கும், இல்லை எந்த ப்ராஜெக்ட்டு எந்த டீமில் போனால் எனக்கு அடுத்த முன்னேற்றம் கிடைக்கும், இல்லை இப்போ மேனேஜரோட நெகோஷியேட் பண்ண வேண்டியது இருக்கும். சில ஹை லெவல், ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ராசிங்க. நிறைய பேர் இதில் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, ப்ரைவேட்டில் இருந்தால் கூட நல்ல தலைமை பண்புலலாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் லீடர்ஷிப் லெவலில் போகும்போது உங்களோட நெகோஷியேஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கும். ப்ரைவேட்டாக இருந்தால் இது பர்சன்டேஜ் பேசுவாங்க, ஈசாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எம்ப்ளாயீஸுக்கே கம்பெனியோட ஸ்டாக் தருவாங்க, அந்த ஸ்டாக் நெகோஷியேஷன்ஸ் போகும், பதவிக்கான நெகோஷியேஷன்ஸ் போகும். எனக்கு ப்ரமோஷன் வருது, நான் இத்தனை நாள் இவ்வளோ செஞ்சுருக்கேன், எனக்கு ப்ரமோஷன், அந்த நெகோஷியேஷன், இந்த நெகோஷியேஷன் எல்லாம் பயங்கரமான தெளிவான முடிவு எடுப்பீங்க. இது ஒன்று.
பிஸ்னஸும் நீங்களும் வெளிநாட்டுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதுக்கு, கடல் தாண்டி போகிறதுக்கு, இல்லை உங்கள் ஊர் குளம் தாண்டி நீங்கள் வேறு இடத்துக்கு போய் வியாபாரம் செய்யறதுக்கு நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் பயங்கரமான கிளாரிட்டி உங்களுக்கு அது நிற்கும். அதை நல்லாவும் பண்ணி நல்லாவும் ப்ராஃபிட் எடுப்பீங்க. எந்த விஷயத்தில் ஜாகிரதைன்னா பணம் விஷயம். ஏன்னா எமோஷனல் சொன்னல, டென்ஷன் ஆனாலும் யாருன்னா கேட்டாங்க எனக்கு உன் பணமே வேண்டாம் போ அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்க. இல்லை யாருன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எமோஷனலாக பேசினா அவங்களுக்கு வாரி கொடுத்துருவீங்க. ஆனால் இந்த பண விஷயத்தில் வந்து ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். இந்த பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். எதாக இருந்தாலும் முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேலை விஷயமோ, பிஸ்னஸோ, கல்யாணமோ, எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி செய்ய நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன், லலிதா திரிபுர சுந்தரி. இவங்களெல்லாம் திங்கக்கிழமைகளில் வழிபாடு ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது, வரவங்களுக்கு நீராகாரம் அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன்டா வகுப்பில். என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம், ஒரு மந்திரம் போதாங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம், ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தால் தான் கரெக்டாக உட்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க அந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளர்த்துறேன்.